Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த திட்டத்துல இப்ப கரண்டா வந்து பாத்தீனா 2800 மேற்பட்ட ஸ்டாஃப் வந்து பாத்தீனா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிருக்காங்க. இந்த 2800 ஸ்டாஃப்மே வந்து பாத்தீனா ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லாமே டீடைலா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா போன முறை வந்து பாத்தீனா இல்லம் தேடி கல்வியில நிறைய நபர்கள் வந்து முயற்சி அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பட் இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆசிரியர்கள் வந்து தற்காலிகமாக தேவைப்படுது எங்களுக்கு, நாங்கள் வந்து ரெக்ரூட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்திலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லம் தேடி கல்வி இந்த திட்டத்தில் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணால் வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு தன்னார்வலராக இருந்துக்கிட்டு உள்ளே வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம முழுமையாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு, நிறைய மணி ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அமௌண்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2381 சிறப்பு பணியாளர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்டர்டே வந்து தரக்கூடிய நியூஸு. இந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான அறிவிக்கை எப்போ இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அடுத்த ஜாக்பாக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2381 வேக்கன்சி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2381 அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு அமைந்த அங்கன்வாடிகள் மையங்கள் பரிசோதனை அடிப்படையில் நல்லா கவனிக்கணும், எல்கேஜி யுகேஜி வகுப்புகளாக மாற்றப்பட்டு சிறப்பு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இடைநிலை ஆசிரியர்கள் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளில் பாடம் எடுக்க அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா கொரோனா தொற்று பிந்தைய காலங்களில் 1 முதல் 5 வகுப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து தொடங்கியது. இதனால் தொடக்க வகுப்பில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உருவானது. இதன் காரணமாக அரசு பள்ளியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்கள் எல்கேஜி முதல் யுகேஜி வரை நிறுத்துவதற்காக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான். அதாவது எப்போ வந்து லாக்டவுன் இந்த கோவிட் வந்துச்சோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஸ்கூலை தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய குழந்தைங்கள. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி, ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரி நிறையா ரீசன் சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அதிகமான டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த தற்காலிக பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி கல்வி .gov.in schools.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதும் அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வாலண்டியர்ஸாக நீங்கள் வந்து உள்ளே போகணும், அதாவது தன்னார்வலர்களாக உள்ளே போகணும் அப்படின்னா வாரத்துக்கு குறைந்தது 6 மணி நேரம் குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள், அந்த 7 நாளில் 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பகுதி நேரமாகவும் தன்னார்வலராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி பார்ட் டைமாக எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நான் வந்து வில்லிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இதுக்கு வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடன் உரையாட தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக நல்லா பேச தெரிஞ்சு அப்படின்னா போதும். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பயிற்சிகளுடன் உபகரணங்கள் வழங்கப்படும். அதுக்கான கிட்ஸு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ரிலேட்டடாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சின்ன சின்ன விஷயங்கள்,
அதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவோம், கவர்மெண்ட் சைடு நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வயதாக வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு நிரம்பி இருந்தால் போதும் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 17 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தன்னார்வலர்களுக்கான பதிவேற்று படிவம் தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிளிக்கர் வாலண்டியர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இல்லம் தேடி கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுங்க, உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை வந்து கொடுங்க. ஏன்னா இந்த ஒரு இல்லம் தேடி கல்விக்கு வந்து நீங்கள் ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய ரெசிடென்டல் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ கரெக்டாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் எந்த பிளாக்கு, உங்களுடைய வில்லேஜ் எது, இதெல்லாமே வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் எங்கே தன்னார்வலராக செய்ய விரும்புகிறீர்கள், மேலே கொடுக்கப்படல அந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, வேறு ஒரு இடத்துலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வேறு ஒரு இடத்துல அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து இருக்கலாம், ஆனால் பட் உங்களுடைய நெகட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையாக இருக்கலாம். நான் மதுரையில் தான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா மதுரையில் நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் தொழில் விவரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 17 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th அப்படிங்கிற வந்து கொடுங்க. உங்களுடைய தொழில் ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அது கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு, நீங்கள் ஒரு ஜாப் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நம்பராக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு ஜாப்புக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிஎட்னா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஒரு போர்டு தான். நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை நீங்கள் தொடக்க கல்வி பயின்று சான்று இது மாதிரிலாம் உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ டீச்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லை விட்டுருங்க நோன்னு சொல்லிட்டு கொடுங்க. அதே மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் ஏதோ பெற்றிருக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டடு அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கிறது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். லேப்டாப் வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இந்த இல்லம் தேடி பற்றி கல்வியில் இந்த இல்லம் தேடி கல்வியில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லம் தேடி கல்வி @gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து வந்திருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.